மெய்யழகன் படத்துல கார்த்திக்கும் அரவிந்த் சாமிக்கும் எந்த மாதிரியான ஒரு பிணைப்பு இருக்கும் அந்த மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு கவிதை படிக்கிறேன் பாருங்க. இன்னைக்கு வந்து ஒரு புத்தகத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அந்த புத்தகத்தோட பேர் வந்து என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் அப்படிங்கிற இந்த புத்தகம் தான். புத்தகம் என்ன சொல்ல வருது, இந்த புத்தகத்துல இருக்க கதைகள் என்ன அப்படின்னு வந்து முதல்ல பார்க்கலாம். ஹென்றி அப்படிங்கிற ஒரு நபர் தான் இந்த புத்தகத்துல வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம். இவரை நோக்கி தான் வந்து இந்த புத்தகம் வந்து முதல்ல தொடங்குது. அது ஹென்றி அப்படிங்கிற ஒரு நபர் வந்து ஒரு கிராமத்துக்கு வராரு. ஆங்கிலம் அதிகமாக பேசக்கூடிய ஒரு வெளிநாட்டுக்காரர் மாதிரி அப்படியான பழக்கப்பட்ட ஒரு நபர் வழி தெரியாம நின்று இருக்காரு. அப்புறம் ஒரு லாரியில ஏறி லிப்ட் கேட்டு யார் பண்ணி எங்கப்பா போகணும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஹென்றி அப்படிங்கிற நபர் வந்து, ஆமா நான் இந்த மாதிரி ஒரு கிருஷ்ணராஜபுரம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்றாரு. ஓ அங்கதான் போகணுமா, தேவராஜன் அப்படிங்கிறவர் வந்து நம்ம ஊர்லயே கொஞ்சம் படிச்சு வர, நீ பேசுற இங்கிலீஷ்லாம் நமக்கு புரியாது, இவர்கிட்ட என்ன வேணாலும் பேசிக்க அப்படின்னு வந்து அந்த லாரி டிரைவர் வந்து சொல்றாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து இந்த கிருஷ்ணராஜபுரம் அப்படிங்கிற ஊர்ல ஹென்ரியும் தேவராஜனும் வந்து இறங்கி அப்புறமேட்டுக்கு அவங்க போக போக தான் பேசிக்கிறாங்க. என்ன மாதிரி, ஏன்னா எதுக்கு வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்லாம் கேட்கும்போது, இது வந்து எங்க அப்பாவோட ஒரு விஷயத்தை தேடி தான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. சரி ஓகே அப்படின்னு அவங்களும் அப்படி கூட்டிட்டே நடந்து போறாங்க. மெய்யழகன் படத்துல கார்த்திக்கும் அரவிந்த் சாமிக்கும் எந்த மாதிரியான ஒரு பிணைப்பு இருக்கும் அந்த மாதிரியான ஒரு பிணைப்பு தான் வந்து தேவராஜனுக்கும் ஹென்ரிக்கும் இருக்கிற மாதிரி காமிப்பாங்க இந்த புத்தகத்துல. ஆமா, அப்புறமேட்டுக்கு அதை பத்தி பேசிட்டே போகும்போது தேவராஜனோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அங்க புதுசா ஒரு கதாபாத்திரம் அறிமுகமாகுவாங்க. அது யார் அப்படின்னா அக்கம்மாள், அதாவது தேவராஜனுடைய அக்கா. அவங்க வந்து அறிமுகமாகுவாங்க. அவங்க வந்து என்ன அப்படின்னா தேவராஜனுடைய வேலைகள், அந்த வீட்டு வேலைகள் அதை பார்த்துட்டு அவருடைய வந்து இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தேவராஜன் அப்படிங்கிறவர்களுடைய மனைவி வந்து ஏதோ ஒரு சின்ன சண்டையினால வந்து இந்த தேவராஜனை விட்டு பிரிஞ்சு அவங்களோட வீட்டுக்கு போயிடுவாங்க. அதனால இந்த கொஞ்சம் தனிமை, கொஞ்சம் பாசப்பிணைப்பு அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கோம். ஹென்ரியை கூட்டிட்டு போயிட்டு இது மாதிரி நான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு அவங்களுடைய சொந்த கதை சொக கதைலாம் பேச ஆரம்பிச்சுடுவாங்க. வெளியூர்ல வளர்ந்த இந்த ஹென்ரிக்கு வந்து இந்த மாதிரி கிணத்துல குளிக்கிறது, நைட் டைம்ல வந்து இந்த காட்டுக்கெல்லாம் வந்து அப்படியே ஒரு வாக்கிங் போறது, இதெல்லாம் வந்து புதுசா இருக்கிறதுனால அதெல்லாம் வந்து இந்த தேவராஜன் அப்படிங்கிறவர் வந்து பழக்கப்படுத்துவாரு. அதுதான் சொன்னால அந்த மெய்யழகன் படத்துல வர அந்த ஒரு பாண்டு இருக்கும் அப்படின்னு, அந்த மாதிரியான ஒரு பாண்டு தான் கிரியேட் ஆயிட்டு இருக்கும் இவங்க ரெண்டு பேத்துக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி சொல்லுவாரு ஹென்றி, எங்க அப்பா வந்து சொல்லியிருக்காரு, எங்க அப்பாவோட ஊர் தான் இது, அவருக்கு வந்து கொஞ்சம் நிலம் இருக்கு, வீடு இருக்கு, அதுக்கப்புறம் எங்க அப்பா இந்த ஊரை சேர்ந்தவர் தான், இந்த ஊரை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு, சோ அதனால வந்து நான் இந்த ஊரை பத்தி தெரிஞ்சுக்கணும், இங்கே கொஞ்சம் இருக்கணும் அப்படின்னு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாரு. அதாவது அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு கதை இருக்கும், எதனால ஹென்ரியோட அப்பா வந்து இந்த ஊரை விட்டு தப்பிச்சு வேற ஊருக்கு போனாரு அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு ட்விஸ்டா இருக்கும். ஆமா, அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா எப்பயும் போல பேசிக்கிறாங்க, ஊர் சுத்தலாம் போறாங்க. அப்ப வந்து ஒரு சில கதாபாத்திரங்கள் அறிமுகமாகும், அதாவது கிழங்குக்காரி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம்லாம் அறிமுகமாகும். அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி யதார்த்தமா ஒரு மாதிரி நல்லா இருக்கும் அது படிக்கும்போது. அப்புறமேட்டுக்கு வந்து தெரிஞ்சிரும் இந்த மாதிரி சபாபதி பிள்ளையோட பையன் தான் வந்து இந்த ஹென்றி அப்படின்னு. உடனே வந்து அந்த ஹென்ரியோட சித்தப்பா, யார் வந்து என்னுடைய அண்ணன் பேரை வந்து சொல்லிட்டு வந்திருக்கிறது இவனா, ஆனா பாக்குறது எங்க அண்ணன் மாதிரியே கிடையாது, எங்க அண்ணன் வந்து நம்ம ஊர் மாதிரி இருப்பாரு, இவர் வெளிநாட்டு பையன் மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்லவும் நிறைய பஞ்சாயத்து எல்லாம் போவோம். இந்த வீட்டை வந்து எதாப்பா சபாபதி பிள்ளையோட பையன் வந்துட்டான்ல, அவனுக்கே வந்து இந்த வீட்டை எழுதி வச்சிருங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்புறமேட்டுக்கு வந்து இல்ல ப்ரூஃப் காமிங்க அப்படிலாம் சொல்லி கொஞ்சம் பஞ்சாயத்துலாம் நடக்கும். அதுல கொஞ்சம் சில நெகிழ்ச்சியான தருணங்களும் நடக்கும். சபாபதி பிள்ளை அவங்களுடைய பையன் தான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த ஹென்ரிக்கு வந்து ஒரு ஸ்டோரி இருக்கும். அதாவது இந்த ஹென்றி வந்து சபாபதி பிள்ளையோட ஒரிஜினல் பையன் கிடையாது. தப்பிச்சு போற அந்த ஒரு சூழ்நிலையில இந்த ஹென்றி வந்து யாருமே இல்லாத ஒரு அனாதையை கண்டெடுத்திருப்பாங்க. அப்புறமேட்டுக்கு தன்னுடைய பிள்ளையாகவே இந்த ஹென்ரியும் வளர்த்திருப்பாங்க. ஆமா, அதுதான் வந்து இன்னொரு ட்விஸ்டா இருக்கும். அப்புறமேட்டுக்கு வந்து அவங்க சித்தப்பாலாம் அவங்க கூட பேசி ஓகே, அதாவது குடும்பத்தோடைய படத்தெல்லாம் காமிச்சதுக்கு அப்புறம் தான் ஊர்க்காரங்க எல்லாம் வந்து சரின்னு ஏத்துக்குவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன நடக்குது, ஒரு சில நல்ல நிகழ்வுகள்லாம் நடக்கும். அதுதான் வந்து ஒரு மாதிரி யதார்த்தமா அப்படி ஒரு மாதிரி நல்லா கொண்டு போயிருப்பாங்க. ஆமா, இந்த புத்தகத்தோட பேர் வந்து என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம். எழுதியவர் பேர் வந்து ஜெயகாந்தன்.